ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கோகு கேமிங் பேசுகிறேன். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க மாட்டீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இன்னொரு ஈவெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பெண்டிங் இருக்குது. அந்த ஈவெண்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸு அடுத்து நம்மளுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் பற்றி கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போதும். நம்ம சேனல் யாரோ புதுசாக பாருங்கன்னு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, இந்தமாரி நம்மளுக்கு M187 ரிங்கே தாங்க நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாங்க ஃபஸ்ட்டு டோக்கன் வீல்டு ஈவெண்ட்டாக கிடச்சிருக்கு. இது யூனிவர்சல் டோக்கன் வருமா என்னன்னு டவுட்டு தான். ஆனால் இந்தமாரி நம்மளுக்கு M187 இன்னும் பெண்டிங் இருக்குது, அது தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சார்ஜ் பிஸ்டலுக்கான இதுங்க. இந்த சார்ஜ் பிஸ்டல் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்துங்க. இந்தமாரி நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்தமாரி டபுள் பேரில் ரிட்டர்ன் வரத்துக்கு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டபுள் பேரில் ரிங் ஈவெண்ட்டு இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. இது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும். இன்னும் டேட் என்னன்னு தெரில, கன்ஃபார்ம் பண்ணி அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, பண்ணிங்கன்னா 1 பிஞ்ச் மாரி ஒரு சார்ஜ் பிஸ்டல் தாங்க இது பார்த்துங்க. அடுத்த அப்டேட் என்னான்னு பார்த்திங்கன்னா, இந்தமாரி நம்மளுக்கு ஒரு எமௌண்ட்டு தாங்க, ரெவனிங் எமௌண்ட்ஸு இந்தமாரி நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்டில் வரப்போகுது. இது பார்த்துங்க, இந்த ஈவெண்ட்டு தாங்க. இந்த ஈவெண்ட்டு எப்போ வருதுன்னு தெரில. ஆனால் இந்த ஒரு 26, 27, 28 இந்த 3 நாளில் நம்மளுக்கு கன்ஃபார்முங்க. இந்த 3 நாளில் ஏதோ ஒரு நாளில் நம்மளுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அதுவும் தெரிஞ்சுங்க. இந்த ஒரு 2 அமௌண்ட்டு, இந்த 2 அமௌண்ட்டு நம்மளுக்கு ரன்னிங் அமௌண்ட்டு தான், அதுவும் பார்த்துங்க. அதர் சர்வர்லாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி நம்மளுக்கு விட போகிறாங்க, அதர் சர்வர்ஸ்லாம், அதுவும் தெரிஞ்சுங்க. இந்தமாரி தாங்க பிளிண்ட் பாக்ஸ், அந்த மாரி தாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருப்போங்களே, இதேமாரி தாங்க ஒரு 8 பாக்ஸ் இருக்குது. அடுத்து இந்தாண்ட சைடில் பார்த்திங்கன்னா 6 பாக்ஸு. இது வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸை டைமண்டு கொடுத்து இது ஓப்பன் பண்ணுற மாரி இருக்கும். அதில் லக்கு இருந்தால் நம்மளுக்கு இந்தமாரி அமௌண்ட்லாம் கிடைக்கும். இது வந்து நம்ம அதர் சர்வர்ஸ் தான் இதேமாதிரி விட்றாங்க. நம்ம சர்வர் இருக்குல்ல, நம்ம சர்வரில் ஃபஸ்ட்லேயே பார்த்தாங்களே அதே மாதிரி தான் நம்ம சர்வருக்கு விட்றாங்க, அது தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த ஈவெண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, மெயினான ஈவெண்ட்டு தீபாவளிக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸ் தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தீபாவளிக்கான ஃப்ரீ ரிவார்ட்ஸு பார்த்துங்க. இந்தமாரி இருக்குது, நம்ம சான்ஸ் இருக்குது. இந்த போட்டியில் ஃபஸ்ட்டு ரிட்டன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரத்துலாம் நம்மளுக்குலாம் ஏதோ ஒரு லக் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஒரே ஒரு பாக்ஸ் தான் தராங்க. லக் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்தமாரி ஃபிஸ்ட்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா அந்த கோல்டு ட்ராக்கனு இல்லைனா காயினு அதேமாதிரி தந்துடுவாங்க. எந்த ஐடியாவுக்கு லக்கு இருக்கோ அந்த ஐடியில் தாங்க ஃபிஸ்ட்டு வீரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அது பார்த்துங்க. அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு கிரேட் மட்டும் தான் தராங்க, அதுவும் தெரிஞ்சுங்க. இந்தமாரி பேனரு, இந்தமாரி லூட் பாக்ஸு, இந்த பேராஷூட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா கத்தானா, அந்த கத்தானெலாம் ஃப்ரீயாக விட்டுது, அதை பார்த்துங்க. அடுத்து என்னான்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது வந்து சோன்லாண்ட் இந்த ஈவெண்ட்டு தாங்க. இந்த ஈவெண்ட்டு கொலாபரேஷன், இந்த ஈவெண்ட்டுக்கான கொலாபரேஷன் நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுங்க, அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்தது என்னான்னு பார்த்திங்கன்னா, தீபாவளிக்கான இன்டர்ஃபேஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதேமாரி தாங்க இருக்கும், பார்த்துங்க. இதேமாரி தாங்க இருக்கும். தீபாவளி 2025 இந்த சைடில் நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்கும். டெய்லி டாஸ்க்கு கொடுத்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ண மாரி இருக்கும். அதுதாங்க டோக்கன்ஸு, ஒரு மேட்ச் நம்மளுக்கு டோக்கன் தருவாங்க, அதை வச்சு தான் நம்ம எடுக்கிற மாரி இருக்கும், அது தெரிஞ்சுங்க. இதாங்க நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸு. டைமண்ட் ராயல் வவுச்சரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, டைமண்ட் ராயல் வச்சுலாம் சொல்லத்தல, இதுமாரி வெப்பன் ராயலாக மாறிடுச்சு, அது ஒன்றும் சொல்லத்தல. அடுத்தது வந்து லூட் பாக்ஸு, அடுத்தது ஒரு மியூசிக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு அவதார் தாங்க, இந்த அவதார் தான் இருக்குது, அது தெரிஞ்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லூட் பாக்ஸுங்க. லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏதோ புதான மாரி இருக்குது, அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸில் மெயினான ரிவார்டு இதாங்க. நம்மளுக்கு ஒரு ஃபீமேல் பண்டிலு ஃப்ரீயாக தராங்க, அதுவும் பார்த்துங்க. இந்த ஒரு ஃபீமேல் பண்டிலுங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, டீசெண்டாக தான் இருக்குது, அதுவும் தெரிஞ்சுங்க. இந்த பண்டிலில் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருங்க, அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த ஈவெண்ட்டுக்கான பேனர் இப்படி தாங்க இருக்கும், லைட் ஆஃப் த டார்க்னஸ் இந்தமாரி தாங்க இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, தீபாவளி இந்த ஒரு ரிங் ஈவெண்ட்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, பார்த்துங்க. இதாங்க நம்மளுக்கு மேல் பண்டிலு. இந்த மேல் பண்டில், அது பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில். இதாங்க நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கான தீபாவளிக்கான புது பண்டில், அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளூ வால் தாங்க, ராயல் தாங்க. இந்த ராயல் வரத்துக்கு நம்மளுக்கு 99% சான்ஸ் இருக்குது, பார்த்துங்க. இதில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு தீபாவளிக்கு வந்த ரிவார்ட்ஸ் தான், அதுவும் தெரிஞ்சுங்க. இதில் இருக்க குளோவில் எல்லாமே தீபாவளிக்கு வந்தது தான், இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டது இந்த குளோவெல்லாம், அதெல்லாம் ராயலில் கொண்டு வந்துடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்தமாரி ஒரு மகாராஜா ரிங்கு ஈவெண்ட்டு தாங்க இருக்குது. இந்த மகாராஜா பண்டல் வந்து நம்மளுக்கு போன வருஷம் தீபாவளிக்கு கொண்டு வந்தது தான் ரிங் ஈவெண்ட்டில், அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்து இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது, அது பார்த்துங்க. போன வருஷம் நம்ம இந்தியன் சர்வருக்கு ஃப்ரீயாக கொடுத்தது.
அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் வந்து போன வருஷம் இதே ரிங் ஈவெண்ட்டில் தான் வந்துச்சு. மகாராஜா பண்டிலும் இந்த பண்டிலும் 2 பண்டிலும் ரிங் ஈவெண்ட்டில் தான் வந்துச்சு, அதுவும் தெரிஞ்சுங்க. அடுத்து கீழே இருக்குங்களா அது இந்த கரடி பண்டில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். போன வருஷம் ஃப்ரீயாக கொடுத்தது தான் அந்த கரடி பண்டில். இந்த கரடி பண்டிலும் இதேமாரி ஒரு ரிங் ஈவெண்ட்டில் விட்டு சாவடிக்கிறணும், அது பார்த்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இது சான்ஸ் இருக்குது வரத்துக்கு, அப்படி இல்லைனா இந்த 2 பண்டில் மட்டும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, அதுவும் தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாய் காய்ஸ்.